போ நிக்காத போ என் கண்முறை நிக்காத ஒரு கோத்தி ஏப்பா ஓ ஐயா ஒடி இல்ல ஒரு சின்ன ஸ்டோரி ஓ சின்ன கதை இங்கிலீஷ்ல தெரிய மாட்டேதா எனக்கு வராது ஐயா நீதான் இங்கிலீஷ் தெரியாது சரி சொல்லு ஐயா ஐயா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கு ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பிள்ளை ஆமா என்ன பள்ளிக்கூடம் போய் சேர்த்தாங்க ஓஹோ நான் போய் ஒரு 4வது வரைக்கும் படிச்சேன் வாத்தியார் பண்ணாரு கணக்கு அவர் கணக்கு வாத்தியார் என்ன எழுப்பி பூபதி ஏஞ்சிடறாங்க நான் ஏஞ்சி கை கட்டி நின்னுக்கிட்டேன் வாத்தியார் கேள்வி கேட்கிறாரு எப்படி பூபதி 3 2 எத்தனை ஓ இவன் 3ஆவதுல இருந்து 1ஆவதுல இருந்து 4ஆவது வரைக்கும் படிக்கிறான் இவனுக்கு என்ன கணக்கு தெரியுதா தெரியலையா அப்படி டெஸ்ட் பண்றாரு உன்னை ஆமா எழுந்துரு பூபதி என் உடம்புல கண்டு இருக்கா டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு இல்லடா உனக்கு ஒரு பரிசு வைக்கிறாரு பரிசு வைப்பாரு 3 2 எத்தனை கேட்டாரு நானா நினைச்சிட்டேன் ஓஹோ 3 2 5ன்னு வாத்தியாருக்கே தெரியாதாது ஓஹோ நம்மள கேட்டு தெரிஞ்சு பசங்க எல்லாம் சொல்லி தர போறாங்க ஓ 3 2 5ன்னு வாத்தியாருக்கே தெரியாது அடங்குது இவரு நம்மள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்த பதில் தெரிஞ்சுக்கிட்டு இவரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போறாரு போல நீங்க தெரிஞ்சீங்க அது மாதிரி வாத்தியார்ட்ட படிச்சானா படிக்காட்டானா போடா வாத்தியாரும் சரி கம்ப்ளைண்ட் நான் பதில் சொல்லவே இல்ல படிப்பும் சரி போடான்னு வந்துட்டேன் வரவே இல்ல தெரியும் நான் கம்பெனி நின்னுந்தா வாத்தியார் கூட்டாரு 3 2 நான் ஏமா இதா பிச்சு பிடிச்சி ஐயோ கோவப்படுறேன் ஏமா கட்சம் பேசாதே கைரியக்கா கேள்வி 3 2 5 தெரியல உனக்கு அப்படியே எங்க வாத்தியார் நான் அடிச்சாரு நான் அழுவிட்டே வீட்டுக்கு போனேன் போயிட்டேன் எங்க அப்பா பார்த்தா கொடுக்க மாட்டான் ஏன்டா பூபதி அழிவுன்னு வர அப்படி கேட்டாரு சரி அப்பா இந்த மாதிரி வாத்தியார் அடிச்சாரு அப்படி சொன்னா மறுநாள் காலைல சரி பள்ளிக்கூடம் இட்டு போனாரு இனிமே வாத்தியார் கேட்டாரு எப்படி எதுக்கு வாத்தியார் என் பிள்ளைய அடிச்ச என் பையனையே அடிச்ச அவன் படிக்கிறான் படிக்கல அதானே அடிக்கிற ரூல்ஸ் உனக்கு இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அங்கேயே சண்டை அடிச்சுட்டு எனக்கு அங்கேயே டீச்சு வாங்கி வீட்டுக்கு இட்டு வந்தாரு என் பிள்ளைய அடிச்சு வச்சு சொல்லி கொடுக்க தேவையில்ல என் பையன் படிச்சதே போதும் டீசி குடியா முதல்ல அப்படி அப்பா டீசி வாங்கி வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அப்பா என்ன படித்தால ஒண்ணு தேவையில்ல வீட்டுல இருறா சுத்தி ஆகப்பட்ட சொத்து இருக்குது 10 ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு டாடா ஏசி இருக்குது 2 மாடி பில்டிங் இருக்குது நீ படி தெரியல எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது அதை வச்சு போயிட்டு படிப்பு படிச்சு நல்லா சொத்து சம்பாதிக்கிறதுக்கும் செல்வாக்கா வாயறதுக்கு தான் நம்ம படிக்கிறது அதனால நம்ம கிட்ட தான் எக்கச்சக்கமான செல்வம் கிடைக்குது பணம் இருக்குது அதனால என்ன படிப்பு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டா போதும்டா அப்பா சொல்லிட்டாரு எங்க அப்பா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்ப எனக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு சரி எங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க 2 பேருமே விட்டுட்டு 18 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகல அரியா புள்ள செத்துட்டாங்க அப்புறம் எப்படி அப்புறம் சொத்து எனக்கு தானே ஆமா அப்புறம் வளர அப்புறம் சீட்டாட போயிட்டேன் ஓ 18 வயசு ஆன உடனே கொஞ்சம் 4 வயசு ஆயிடுச்சு நம்ம சொத்து இருக்குது அப்படி சீட்டாட போனா அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் குடிக்க போனா அப்புறம் என் சொத்து புல அடமனை வச்சு இப்ப நடு தெரு பீடி குடிச்சா அப்புறம் சிகரெட் அடிச்சா அப்புறம் தண்ணி அடிச்சா நானே சொல்றேன் சிகரெட் அடிச்சா கோட்டர் அடிச்சா குடி போட்டா ஆன்ஸ் போட்டா விமல் பாக் போட்டா எல்லாமே போட்டு சீட்டாட எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேன் ஓ செய்யாத தொழிலே கிடையாது ஆமா மொத்தத்திலேயே போற சொத்து அழிஞ்சு போச்சு இப்ப சாப்பாடு கூட வழி இல்லாம நடு தெரு நிக்கிறேன் ஓ ஆமா ஏண்டா அப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போராட்டி தோத்துட்டேன் அதான் ஆயிடுச்சு எப்படி ஆகுது அப்ப எப்படி ஆகுது அப்புறம் அதான் பழமொழி சொல்லிடுறாங்க எப்படிடா கெட்டு பட்டணம் போனா போயிச்சுக்கலாம் அப்படி மெட்ராஸுக்கு போனேன் ஓ இருந்தாதானே சாப்பாடு சாப்பிட முடியல ஒரு 230 ரூபா வச்சிருந்தேன் ஓ கையில வச்சிருந்தேன் பஸ் ஏறி சென்னைக்கு போனேன் போயிட்டேன் 3 நாளா வேலை தேடுறேன் வேலை கிடைக்கல ஏண்டா போனா வேலை கிடைச்சாதான் சாப்பிட முடியும் சம்பாதிக்க முடியும் ஆமாமா வேலையே கிடைக்காம பேசுறேம்மா அங்க நம்ம தாய் குழம்பு எங்கன்னா பேசிருக்கீங்க கேளு உன் புள்ளிக்கு தான் சொல்றேன் அப்ப வேலையே கிடைக்காம 3 நாளா தேடுறேன் 3 நாளா பசி சாப்பாடு வழி இல்ல அப்புறம் நான் என்ன பண்ண எல்லாம் தெரியும் சென்னையில வந்து சைதாப்பேட்டை தெரியும் எல்லாத்துக்கும் ஆமா சைதாப்பேட்டைக்கு வந்தேன் வந்து இறங்கி சரி ஆனா ஒரு கடை இருக்குமே அப்படின்னு இப்படியே தெருவே போற ஏமா எல்லாம் கொஞ்சம் ஓரவாங்கம்மா யானை நடந்து வந்து கும்பேசகத்துக்கு அப்படி போன மாதிரியா கீழே பார்த்தா ஒரு 10 ரூபாய் கிடைச்சது மாதிரியா அது எது மேல வந்த பணமோ தெரியல வணக்கம்ப்பா ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த 10 ரூபாய்க்கு தகுந்த ஹோட்டல போய் சாப்பிடணும் ஓ இந்த 10 ரூபாய் வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு போன உடனே அந்த 4 சிவில் ரோட்ல லெப்ட்ல போனோடனே ஒரு போர்டு போட்டுச்சு பெண் போர்டு ஓ ஒரு பொம்பளை போட்டா போட்டு ஓடிச்சு ஆம்பளை போட்டா
பொம்பளை போட்ட கையில ஒரு வாளி. ஓ வாளி கையில வச்சு. ஆமா. இந்த ஆம்பளை போட்ட கையில ஒரு முறம். நானே நினைச்சுக்கிட்டேன் எப்படி? ஓஹோ 5 ரூபா கொடுத்தா முறம் கோயம்பாட்டுக்குது. இந்த கையில பார்த்தா 5 ரூபா கொடுத்தா ஒரு வாளி வாளி நிறைய சோறு ஆட்டுக்குது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் என்னடா இதை வச்சு போட்டு உக்காந்துட்டான். அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்தேன். ஏன்னா பொம்பளைக்கு தனியா சாப்பிடுறது ஆம்பளைக்கு தனியா சாப்பிடுறது. ஏன்னா தனி ரூம்ல தனியா போய் உட்காந்து சாப்பிடுறது பொம்பளைக்கு தனியா சாப்பிடுறது. போய் அவன்கிட்ட காசு கொடுத்த உடனே நம்ம அங்க போனா சாப்பாடு வரும் பழகுது. ஆமா அப்படின்னு நினைச்சு அப்பனா காசு கொடுத்தோன்னே அவன் ஆம்பளை ரோல விட்டான். சரி போ இதுல போட உள்ளார போனோட 8 ரூம் வச்சு 8 ரூம் எல்லா ரூமும் மூடிக்குது. ஆமா ஓ எல்லாம் பூரா கட்டு சாப்பிடறாங்க பொழுது. ஓஹோ இது மறைஞ்சி சாப்பிடுறது ஆட்டுக்குது. யாருக்கு தெரியக்கூடாது என்ன முடிப்பான் ஆட்டுக்குது அப்படின்னு கதை மூடிட்டு சாப்பிடறான். கடைசி ரூம் மட்டும் லைட்டா தொடர்ந்து வெளியே வந்தான். வெளியே வந்து கையெல்லாம் நல்லா வெளியே வரான். பில்டிங் டைட் பண்ணிட்டு வரான். எனக்கு முன்னாடி காஞ்சி போனோம் நாட்டுக்குது. எல்லாம் வயிறார சாப்பிட்டு வரான். அப்படியே அவன் வெளியே வந்த உடனே நான் அந்த கதை வந்து உள்ள போய் எட்டி பார்த்தா எண்ணெயில வடை மிதக்குற மாரி மிதக்குது. அப்புறம் தண்டை போய் தெரிஞ்சு எனக்கு அது கக்கூசுன்னு போய் எட்டி பார்த்தா மிதங்குது என்ன மாதிரி. போனிய அம்மா 3 நாள் பசியில போனியா போன உடனே அப்படியே வாய் விட்டுருப்பியா. போன உடனே தலையை விட்டுருப்பியா. அப்படியே பியாட்டு சொல்றேன். ஏன்னா நீ தான் 3 நாளா பசி ஆகிறடா. ஒரு 5 நிமிஷம் அப்படிதான் இருக்கும். சரியா 3 நாளா பசி எல்லாம் ஆட முடியும். அங்க பேசாகும் நாமளும் கோமல கட்டினவன் இல்ல பேச மாட்டான். அது 3 நாள் பசிக்கிறது பியாட்டுன்னு சொல்றா. அப்ப யோசனை பண்ண எப்படி அன்னைக்கு வாதியார் 3-2 கேட்டாரு. ஆமா அடிச்சு நாளைக்கு மரம் யாருன்னா கேட்டு போய் அச்சுன்னு சொல்லியிருந்தா பீத்துன்னு வந்துருக்க மாட்டேன். என் அப்பனாச்சு புத்தி இல்லாத அப்ப அவன் 2 தட்டு தரத்தனை எடுத்து போய் படுறா ஓய்க படுறா தெரியாத கேட்டு படுறா. அப்படி எங்க அப்பனு தட்டி பள்ளிக்கூடம் அனுப்பியிருந்தா மெட்ராஸ் வந்து பீத்துன்னு வந்திருக்க மாட்டா. தின்ன வேலைன்ட்டேன். எட்டிதான் பார்த்தேன். அப்ப ரூம்ல எதுக்கு போன நீ? சாப்பாடு தான் போனேன். அதான் பீத்துன்னு தான் போனேன். பயிர்காரன் அதுதான் அம்மா தாய் மாதிரியே தந்தை மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைங்க. செல்லிக்காரன் வாங்கி கொடுக்காதீங்க. போன வாரம் அம்மா இந்த பிரி பேர் விளையாடி துப்பாயில சுருத்து இந்த கதையை கேட்டனு ஓட்டு அனுப்பு. ஒரு பையன் அப்படியே தூக்கு மாடி செத்துட்டான். செங்கத்து பக்கம் உண்மையா நடந்தது. செல்லு அவங்க அம்மா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிட்டான். சரி விடா சுந்தரமூர்த்தி எங்க இருக்காங்க தெரியல. அதனால பிள்ளைங்களை படி வைக்க தரத்தனை ஈத்து பாடிக்க. ஆனா பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இவன் புள்ள பாரியம்மா இப்பதான் சாணி வருது. படிக்காத சின்ன வயசுல படிக்காத இப்ப சாணி படிக்கிறியா போய் சின்ன மருமகளை வச்சுக்கிறானே. ஐயோ எங்க புள்ளைய பாப்பான். சின்ன மருமகளை இவன் வச்சுக்கிறான். எந்த வச்சுக்கிறானே யாரும் பார்க்க மாட்டேங்க. சரி பாத்துக்கலாம். சரி அப்பா வேண்டும் பண்ண தேவையில்ல வேண்டிய விட்டது. இந்த நாடகத்தோட விளக்கம் வேண்டும் தம்பி. டேய் இந்த நாடகத்தோட விளக்கம் தெரிவிக்க அத கம்பெனி வாத்தியார் வருகிறார். அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 ஐயா வேண்டுமென தேவையில்ல வேண்டியாக விட்டது. நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும் தம்பி. வேண்டுமானதையெல்லாம் வெண்டியாகிவிட்டது. ஆமாமா நாடகத்துடைய விளக்கம் தேவை. விளக்கம் தேவை. ஆனா 2 ராத்திரி நாடகத்தை 1 ராத்திரி முடிஞ்சு போச்சு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சுங்க. அடி வாங்க நானே அப்படிங்க பொறுத்தா அடிக்காத எப்படி சொன்னா அடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும். நேற்று முதல் நாள் நாடகம் முடிந்து விட்டது. 2ஆம் நாள் நாடகம். தம்பி சொல்லுங்க ஐயா. இளைத்தவர் கரு கொடுக்கும்
ஒன்று சமயம் 16. ஆமா, சக்தி ஒன்று சமயம் 16. ஏன் கேட்டா இந்த மகமாரி அம்மனுக்காக குடமுழக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி 48 நாள் ஆமா இன்னையோட விரத முடியுது. நாய போய் பண்ணக்கூடாது ஐயா. கழுது ஒரு கழுத தங்கச்சி வாதிராதே கட்டி கொடுத்து 1 மாசம் தான் தலதி பலி வந்துச்சு. போலன்னா அவங்க ஊருக்கு. ஆமா சரி. டேய் ஓ ஆமா 48 நாள். ஆமா அப்பேற்பட்ட மகமாரி அம்மனுக்கு திருவிழா இல்லையா தம்பி? இந்த உலகத்திலேயே இந்த மகமாரி அம்மனுக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. பட்டு பேரா? ஆமா. அது என்ன பட்டு பேரு? வாயாடின்னு ஒரு பேர் உண்டு. அம்மா பேர் வாயாடியா? உலகத்திலே எங்க மாமியார் தான் ஆகலாம். எங்க மாமியார் அம்மா பெருசு தெரியுமா? வாயிலாடே வாயா? ஓ அவங்களுக்கு தான் பெருசு நினைச்சியா? அவங்களுக்கு தான் பெருசு. வாயில கம்மியா வாயிலாங்க அப்படி சொல்லு. மாமியார் தண்ணி இப்படி போனா ஒருத்தங்க வர மாட்டாங்க. அதுக்காக சொன்னேன். அதனாலதான் அவனுக்கு தெரிஞ்சு சொல்றான். அதனாலதான் அந்த அம்மாவை அருமையா சொன்னார். எப்படி? வாயாடி பேர் உனக்கு வந்த புரட்சி எனக்கு. 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 ஆயிரத்தி கண்டம் புகழ் பேசுதே உங்கள் ஆலயத்தில் அழகு கண்கள் பூசுதே. ஆயிரத்தி கண்டம் புகழ் பேசுதே ஆலயத்தில் அழகு கண்கள் பூசுதே. தம்பி 1008 அண்ட புகழ் பேசுதே. அம்மா உன் ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதே. அழகு கண்கள் கூசுதே. சரி தம்பி, கொஞ்சம் ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க. இந்த உலகத்திலேயே முதல்ல தெருக்கூத்துன்னு ஆடுற ஆள் யார் தெரியுமா உனக்கு? நான் வந்து கடமுடா அண்ணன் நாளைக்கு வந்தானோ கச்சமா அடிச்சான். கொட்டு புட்டு அடிச்சான். நான் தான் முதல்ல கேட்டுக்கிறேன் அண்ணா. ஓ முத நீ தான் கூத்து சென்னையில வாய முடுற கழுத. ஏங்க தம்பி, முதல்ல தெருக்கூத்து என்பது நீ ஆடல நானும் ஆடல. தெருக்கூத்து முதல்ல ஆடின ஆள் யாருன்னு கேட்டா அந்த பரமனும் இதோ இந்த மாரியாத்தாவும் தான் முதல்ல ஆடினவங்க. எங்க தில்லை சிதம்பரத்தில் முத ஆடினவர்கள் இவங்க 2 பேர் தான். அப்போ இன்னைக்குதான் அந்த நாடகமே வருது. நாடகம் தான் வைக்க போறோம். அதனால அப்போ பரமனும் பார்வதியும் தில்லை சிதம்பரத்தில் போட்டி ஏற்பட்டு அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் போட்டி ஏற்பட்டது. ஆமா, போட்டி ஏற்பட்டு ஆமா 2 பேரும் நீ தோத்துட்டா ஆமா நான் தோத்துட்டா நான் உனக்கு அடிமை அப்படின்னு ஆம்படியா பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சு. ஆமா, அப்படி போட்டி ஏற்பட்டு ஆடும்போது பரம கடவுளுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவரு நந்தீஸ்வரர், அம்பாளுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவரு பகவான். இப்படி ஆட்டத்தை தொடங்கி துவக்கமாய் போச்சு. ஆமா, இப்படி ஆட்டம் ஆடும் போது இந்த ஆட்டத்துடைய நிலை அப்படியே ஆடி வரும்போது ஐயா பரம கடவுள் கொஞ்சம் தோக்கிற மாதிரி கொஞ்சம் தோண்டிட்டாரு. ஓஹோ, அம்மா அவங்க தோக்கிற மாதிரி இல்ல. அவங்க இத பாத்துட்டாரு பகவான். 1000 இருந்தாலும் ஆம்பளை தோத்துட்டா, பெண்கள் ஜெயிச்சுட்டா, கேவலம் தானே. அவங்க கேவலம் தாங்க. ஐயோ நாங்க இந்த தோத்துட்டா அவ்வளவு கேவலமா பேசுறோம். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சோறாக வச்சு வெளியே போறா. எங்கடி போற அப்படி கேட்டா, எவ்வளவு 7 வேலைக்கு போற? சும்மா இருக்காத வீட்டுல நாவத்து போட பாவடை துவைச்சு போடு அப்படி நம்மளே போய் வேலை வாங்க வைக்கிறாங்க. இப்படி இருக்குது, இப்படி அப்படி இருக்குது. அப்போ பார்த்தான் பகவான். அவர் மிருதங்கம் வாசிக்கும் போது ஒரு காலை தூக்கிட்டு மிருதங்கம் வாசிச்சார். ஆமா, இத பார்த்தார் பரம கடவுள். மச்சா காலை தூக்கி யார சொன்னாரு? சொன்ன உடனே ஆடிட்டா காட்டு விட்டு பவனே ஆயிடும். அதனால அப்ப நந்தீஸ்வரர் ஒரு தீர்மானம் கொடுத்தாரு. ஒரு தீர்மானம் கொடுத்தாரு. ஆமா கொடுத்தாரு பாரு. அப்ப இந்த தலையை ஆட்டாரு
ஈஸ்வரன் ஈஸ்வரன். அவர் காதில் இருந்த பாம்பாக்கி தோடு ஓடி கீழே விழுந்து அதை என்ன செய்தாரு அப்படியே ஆட்டம் ஆடிக்கொண்டே ஆமா ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்தார். ஆமா அவர் கால தூக்குறாரு பாரு. யாரு? இந்த அம்மா பங்கப்பட்டு வெக்கப்பட்டு மேடையை விட்டு கனக மேடையை விட்டு தரையில இறங்கினார். உமா பார்வதி. அது காரணம் என்ன? எப்படி ஏனாச்சுங்க லம்போடி கட்டிருந்தார். காலை தூக்கி ஆடினாரு. கோமனை கட்டிருந்தார். லங்கோடு சொல்றது ரைட்டு. அதாங்க அதனால அவர் காலத்துக்கு அதான் பெண்ணு காலத்துக்கு ஆட பொம்பளைங்க காலத்துக்கு ஆட முடியுமா? ஆட முடியாது. ஆனா இந்த காலத்துல ஆடுவாங்க. எப்படி ஏண்டா அவங்க தட்டி போடுறாங்க. பொம்பளைக்கு தட்டி போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? எங்க மாமியார் சொன்னாங்க. மாமியோட அக்காவா வேணும். ஏன்னா ஏமா போவட்டே சத்தியமா சின்ன வயசுல இருந்து சட்டியா போல தேட நானா அப்படி கால தூக்கி ஆடிய உடனே அந்த அம்மா கனக மேடையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போவும் அப்படி இல்லப்பா. அந்த இப்போ வந்து தெருக்கூத்தாடிகள் இந்த உலகத்துல எத்தனை பேர் உற்பத்தி ஆனாலும் உற்பத்தி ஆகி நடித்தவர்கள் யாரா இருந்தாலும் தெருக்கூத்துன்னு பொட்டு வச்சுட்டா இந்த ஊர்ல யாருடா கூத்தாடி கண்டிப்பா அவங்களா இருந்தாலும் சரிதான். தெருக்கூத்துன்னு பொட்டு வச்சு ஆடக்கூடிய ஆள் அவங்க தெருவில்தான் ஆடணும். அந்த மகமாரி அம்மன் அருளை பெற்றவர்கள் தான் தெருக்கூத்தாடிகள். அந்த அம்மா கனக மேடை விட்டு தரையில இறங்கினாங்க பாரு. அதனால நம்ம தரையில ஆடிட்டு இருக்கோம். ஆமா ஆனா மேடை கூத்தாடிக்க பூரா பேரும் ஆமா சிவபெருமான் அருளை பெற்றவர்கள். ஆமா இந்த அம்மா அருளை பெற்றவர் தான் தெருக்கூத்தாடி. நமக்கு 2 பெஞ்சு தான் 2 ஸ்டூல் தருவாங்க. லைட்டு மறந்தா நம்ம தரையில் தான். அது அம்பாளுடைய அருளை பெற்றவர். இது நான் சொல்லல தம்பி. அந்த காலத்திலே தம்பி நிமிட கவிராயன் தேவந்தூர் ராமசாமி எழுதினார் இந்த பாட்டை. அதனாலதான் பூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூத்தாமலீஸ்வரோடு ஆடினார். எல்லா கூத்தாடியும் பிழைக்க வகை ஈசனோடு ஆடினார். எல்லா கூத்தாடியும் பிழைக்க வகை தேடினார். இந்த பாட்டை எனக்கு எழுதி கொடுத்தாரு தேவந்தூராரு. எங்க பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப நான் என்ன சொன்னேன், இது சபை கட்டுவதற்கு ஒரு அருமையான பாட்டுங்க சாமி அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, எம்மா பேருக்கு எழுதி கொடுத்த அந்த பாட்டை அவங்களுக்கு எல்லாம் இந்த அறிவு பிறக்கல, சீக்கிரமா சொல்லிட்டீங்களே சாமி அப்படின்னு என் பேரையும் அந்த பாட்டுல சேர்த்து வச்சு எழுதுறேன். தேடி மன வாடுகின்றேன் சேகர் உன்னை நாடுகின்றேன். தெருக்கூத்தாடிகள் எப்படி வந்தாங்க, யாரால வந்தாங்க, தெருக்கூத்தாடி யாருடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னு எழுதிட்டு போட்டாங்க. அதை போல நான் படித்தவர் இல்ல, தெரிந்தவர் இல்ல, ஏதோ நமக்கு தெரிந்தவரை கூத்தாட வந்துடும். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி பொறுத்து அங்கீகரிக்கிறீர்களோ அதை மாதிரி எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம் தம்பி. நடத்தக்கூடிய நாடகம்
சக்தி புராணத்தில் ஒரு பாகம். சக்தி புராணத்தில் ஒரு பாகம். இரு. ஏய், கும்பன் நிசம்பன் சம்மாரம் என்ன? கும்பன் நிசும்பன் சம்மானம் என்ன? அம்பாள் மகத்துவம், அம்பாள் மகத்துவம், மகமாரி அம்மன் மகத்துவம். இன்னைக்கு அலமாரி மகத்துவம். ஏன் கேட்டா, இப்ப சொன்னனே சிதம்பரத்துல கனக மேடையில டேய், பரமனும் பார்வதி மேடல ரத்த பீசன்னு ஒரு அரக்கன். ரத்த பீசன். அவனுடைய ரத்தம் ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தா, ஒரு சொட்டு கீழே விழுந்தா அவனை போலவே ஒரு சூரம் உண்டாயிடுவான். எப்பா அப்பேற்பட்ட ஒரு வர வாங்கினவன் அந்த ரத்த பீசன். அரக்கன். அவனை யாராலையும் படிக்க அவனை முடியல. எப்படி அழிக்கிறது பின்ன? அப்ப தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அம்பாள் கிட்ட தான் முறையிட்டாங்களாம். யாருகிட்ட? அந்த மகமாய ஆமா. அம்மா, அம்மா, உங்களாலதான் முடியுமா? முடியும். எங்களால உதவாங்க முடியல முடியல அம்மா அப்படின்னு அந்த ரத்த பேசும்படிய அவனை சம்காரம் செய்தா, சம்காரம் செய்தா ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழப்படாது விடக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா கிட்ட முறையிட, அப்ப இந்த ஆதிபராசக்தி இந்த மாரியாத்தா 64 சக்தியை ஒன்றா சேர்த்து 64 சக்தியும் ஒன்றாக சேர்த்து மொத்தம் அந்த அம்மாவுடைய சக்தி 64 பீடம். ஆமா. அந்த 64 சக்தியும் ஒரே சக்தியா சேர்ந்து அந்த ரத்த பேசனுடைய ஊட்டியை பிடித்து கடித்து உதர்த்த குடிச்சுறாங்க. ஒரு சட்டு ரத்தம் பூமியில விழாம. ஆமா. அதுல 2 சொட்டு ரத்தம் கீழே விழுந்து போகுது. 2 சொட்டு ரத்தம். ஆமா. அதுலதான் கும்பன் நிசம்பன் அந்த அரக்கன். வருவானு என் கூத்து யாரு நாடகம் வச்சிருக்கீங்க? என் கூத்துக்கு இது வச்சுக்கிறீங்களா? அதனால அந்த ஏன் கேட்டா இது சும்மா கிடையாது. இது அம்பாளுடைய சக்தி புராணத்தை சேர்ந்தது. இந்த மாரியாத்தாவுடைய மகத்துவம். அதனால் சக்தி புராணத்தில் ஒரு பாகம் கும்பன் நிசும்பன் சம்மாரம் என்ன மாரியம்மன் மகத்துவம். இந்த நாடகத்தில் முன்பு தங்கி வரக்கூடிய சத்திய உலகத்தை கதிபதி சதர்முகம் படைத்த அது ஒரு பிரமதியவன் தர்பார். அன்னவரால் மற்ற பிரமதியவன் தர்பார்.
ஆ